ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் புள்ளைய நான் இது மாதிரி ஒரு நிலைமையிலையா நான் பார்க்கணும்? என் சாமி, யாராச்சும் ரீல்ஸ் எடுக்கிறவங்களாம் வந்து ரீல்ஸ் எடுத்து போடுங்களேன். இப்படியாச்சும் என் புள்ளைய ட்ரெண்ட் ஆக்கி விடுங்களேன். என் கடவுளே, என் புள்ளைய நான் இது மாதிரி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ சின்ன பையா, சின்ன பையா என்னம்மா தூங்கி நம்ம கத்தி கிடக்கு வந்து லபலபன்னு. நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்கிறீடா? எனக்கு நான் கோரா பாரும்பாக்க என்னத்துக்கு இந்த நிலைமையில நின்றுக்கிற நீ? கரும்பு பாதுகாக்க மூலமா வெயில்ல ஏதோ கொஞ்ச நேரம் அசந்து போய் மரத்துல எல்லாம் உட்காரலான்னு பார்த்தா முழுவதும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு அது மாதிரி நாலு கல் ஜூஸ் அடிச்சு விட்டு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறானுங்கம்மா. மாங்காய் பாதுகாக்க முடியல. அதான் என்ன பண்ணிட்டேன், இப்படி காட்டையை ஒன்று நட்டு பின்னாடி கொம்பில் குத்தினேன். இப்படி செத்து போன மாதிரி கம்மனுக்கு வந்துட்டேன். வரம் போகிறோம் ஐயோ செத்து போய் கிடக்குறான் போலுது. எங்கள் கொலை கேச்சு நான் போய் வந்து சொல்லிட்டு ஓடி நிற்கிறானுங்க. எப்படியா போறம்போக்க சுற்றி பாரு நாயே. என்னம்மா சிஎம் வந்து வராரா? நான் எல்லாரும் வாழ்த்து சொல்கிறதுக்கா இல்லை எல்லா கட்சி தலைவரும் பார்க்குறாரு, அது மாதிரி நம்மள யாரும் பார்க்குறாரா விவசாயிகள? பரம்போக்க நீ செத்துட்டேன்னு நினச்சிக்கின்னு 10-15 ஜீப்பு போலீஸ்காரங்க வந்துக்கிறாங்க, 2 ஆம்புலன்ஸ் வந்து நின்னுக்குது. ஆளு மூஞ்சும் பாரு நல்லா. அவ்வளோ அங்கலா போங்க மயிறு உனக்கு சொல்லு. என் வந்து கூட மாட்டியா? காலு ஏற்பாடு வச்சு தூங்கி நிற்கிறம்மா. பரம்போக்க வாயில் நல்லா அசிங்கமாக வருது. என் ஈரகோலையே நடுங்கி போச்சுரா. வச்சுங்கிறது ஒரே பிள்ளை, அதனால் ஆய் தொலைச்சிச்சோன்னு. சரி சரி, இப்போ என்ன பண்ண போறா? மரம் புடுங்க போகிறாங்க. டேய் உங்கள் அப்பனுக்கு முதல்ல போன போடுறா. உங்கள் அப்பா நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லி விட்றன்ட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிங்கிறான்டா. சரி சரி, நான் கம்முனு பார்த்துக்கிறேன். எல்லாரும் அனுப்பிச்சி விட்ரு. டே அது எப்படி அனுப்பிச்சி விட முடியும்? நீ சொல்லுமா இது மாதிரியா? கொம்பு குத்திச்சு புள்ளைய காப்பாத்திட்டு போயிச்சுக்கிறேன், நீங்களாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ரு. ஆமாம், இப்போ பார்த்துங்கிறவங்களாம் கண்ணை மூடி தானே பார்த்துங்கிறானுங்க. வரேன் ஆள் வரேங்க. இந்த நோ அது ஒன்றும் இல்லைண்ணா, ஏதோ சும்மா புள்ள ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணிக்குதுண்ணா. டேய் ஏது நில்லு, இன்னும் 2 கேஸ் ஆகிறதுக்கா? நல்லா தானே இருக்கிறான், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கிறேன். எனக்காக வந்ததுக்கு எல்லாம் நன்றி. ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னு வச்சுக்க, நம்ம ஊர் ஆளுங்க அடிப்பட்டு இருந்தாலும், ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும், சாக பழக்கம் இருந்தாலும், சண்டை போட்டாலும், பஸ்ஸில் யார பொண்ணுங்களை ஓர சொன்னாலும், எது போனாலும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணுவானுங்க. இப்போ என்னை வச்சு ஒரு 10 பேர் ட்ரெண்டிங் ஆகணுங்க. எப்படியா? ஐயோ ஆகிங்க எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிங்க. செருப்பை பிய்ய அடிப்பானாயே. இதில் வேற உங்கள் அப்பா வேற ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சுனுங்கிறான். எதுக்கு சொல்லு? என் புள்ளிக்கு இது மாதிரி ஒரு நிலைமை ஆச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியுற வரைக்கும் என் புள்ள பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நடு ரோட்டில் வச்சு போராட்டம் பண்ண போறேன்னு போயினுக்கிறான்டா அவன். அந்தாலும் அதுக்கெல்லாம் பண்ணல, உனக்கு காரணமாக தான் பண்ணுகிறான். என்ன தனியாக அதிகமாக போட்டேன், எங்கள் 50,000 1 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேஸ் பண்ணி கவர்மெண்ட் அதிகமாக அனாதை பண்ண போடுவாங்க சொல்லி அதுதான் தலைவில் வாழை பார்த்துனுக்கிறான். ஒரு பெத்த புள்ளி எடுத்து போட துப்பு இல்லை வந்தாலும் ஒரு அப்பன். டே அப்போ கூட திருடின்னு போகிறவங்கன்னா கட்டுக்கட்டாக திருடின்னு போகிறானுங்க. ஏதோ ஆசைக்கு 1-2 திருடின்னு போகிறானுங்க. அதுக்கு மாதிரி கூட எதுக்கு ஏன் வீட்டுக்கார முடியாது கை வைக்கிறேன் சொல்லு. அதுக்கு இந்த மாதிரி சத்த மாதிரி கூட நடிக்கலாமாடா? அதுதாம்மா எப்படி நீயே கொஞ்ச நாள் ஆளுங்க பார்த்தியா? போடா சொந்த கைனு ஊருக்கு கொள்ளு வரதுக்கு பயப்படுறேன்னா அசலுக்கார எப்படி வருவா? ஆமா ஆமா, பெரிய மூலக்காரன் ஆயிட்டான். இந்நேரம் அனாதை பண்ணி எல்லாரும் இப்படி படுக்குவா இல்லை இப்படி படுக்குவா? வாடி வீட்டுக்கு வாடி, ஒரு அடியே படுக்க வச்சிடுறேன். ஏன் அங்கேயும் ட்ரெண்டிங் ஆக போறியா? ஓ ட்ரெண்டிங் ஆக்கிடுறேன் வாயன். உனக்காவது அறிய வேணா, கட்டையை தந்த நடுக்கையில் நட்டு அவனை பூச்சி வச்சு நட்டுக்குன்னு இப்படி சாவா? நான் எவனோ குத்தி போட்டான் நினச்சிட்டா நானு. குத்தி போட முடியுமா என்ன? உன் புள்ளி அவ்வளோ அசால்ட்டு நினைச்சிட்டியா? ஆமா, பெரிய பாடி பில்டர் தான் இவரு. இவரு எதாவது ஒன்றும் பண்ண முடியாது. என்னம்மா அவனுங்கெல்லாம் கத்தி நிற்கிறானுங்க? டே உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா சின்ன பையா, கந்து வட்டி கடை வாங்கி கூடத்தை சேர்த்து வச்சுக்கிறேன்டா, என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு வேணும்னு. உன்னால எவ்வளோ செலவு தெரியுமா? இப்போ எல்லாரும் உண்ணாவிரத்துக்கு உட்கார வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவசரப்பட்டு மொளகாரனுக்கு, பந்தல்காரனுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம்டா. சின்னப்பையா டக்குன்னு உங்க அத்தைக்கு ஃபோன் போடுறா. என் செல்ல பேலன்ஸ் இல்லடா. உங்க அப்பா தான் உங்க அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா. அவ தெரியும்ல, ஊர் கொளுத்தி ஊர் ஃபுல்லா சொல்லி விட்டு வந்திருப்பேன் நேரம். டே சின்னப்பையா படுக்காதரா சாமி. டே ஒரு காக்கா கூட இந்த பக்கம் வரலடா, ஒரு பறவை கூட இந்த பக்கம் வரலடா. ஏன்டா இந்த மாதிரி செட்டிங் போட்டு உசுர வாங்குற? என்ன இதுக்கப்புறம் வேலைக்கு வைப்பியா கொல்லில? டேய் நீ தான்டா பாத்துக்கணும் உன் கொல்லிய, அதுக்கு நீ இது மாதிரி பாத்துப்ப. எல்லாத்தையும் வித்து போட்டனாலும் கேட்டு தொலைய மாட்டீங்க, சும்மான உயிர் எடுத்துக்கிறீங்க. தேவலாம் தலைவலி கொடுக்காதரா சின்ன பையா. ஏந்து வாடா, இதெல்லாம் கழிச்சிட்டு வாடா. வித்துறேன் சொல்லு எல்லாத்தையும். நான் என்ன மயிருக்கு விற்கணும்? போலீஸ்கார் நின்றுக்கிறாரு பாரு. இம்மா நேரம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஒன்று பூச்சி மேலே ஆடம் கட்டுவாங்க, போய் வாங்கிக்கோ போ. நான் என்னதுக்கு பண்ணேன்னா, நான் சும்மா ஃபன் பண்ணிங்க. அந்த இது பைத்தியம் இது லூசு பேச்சு ஏன் கேட்டாங்கன்னு சொல்லி கூட நான் போட்டு விட்டுருந்தேன். அவங்க வந்து உன்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, நீ தான் எந்திரிக்கவே இல்லை.
நான் பாட்டு கேட்டுன்னு சொல்லிட்டுருண்ணே. ஆ அது அவங்களுக்கு தெரியுமா? என்ன வயிற்றுக்கு பண்ணி செத்த சித்து போகிறேன் தூக்க போகிறத விட்டுட்டு போலீஸ்க்காக கூட்டு வந்து எல்லாரும் கூட்டு வந்துட்டு இப்போ ஏன் உயிர் இருக்குது சொல்லிடுறேன். ஏன்டா என் புள்ள அந்த இடத்துல இங்கே குத்து வாங்கி பத்து கடைக்காரன் எப்படி நான் அப்படியே எடுத்துன்னு போய் பறிச்சிட்டு வந்துடுவா? அதுலேருந்து 10 கடை அங்கேருந்து கத்தி கந்துக்கிறேன். ஏன் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து சீன் என்ன உனக்கு ஆத்து மாடு பிடிச்சிதா உன்னை? இல்லடா சின்ன பையா, கயிறாக பதிஞ்சிச்சுன்னா பெத்த அம்மாவே குத்தி போட்டாங்கன்னு பேர் வருமாமே. அதுக்கு தான் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது சொல்லிட்டாங்கடா. அதுக்குன்னு சார்ந்த உயிர் லைட்டாக இருந்தால் கூட தூக்க மாட்டேங்க போலுது, விட்டுருங்க போலுது. ஏய், கோல மாவு போட்டு உடம்புலாம் மார்க் போடுவாங்கல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு, அது மாதிரி மார்க் பக்கத்தில் வந்து போடக்கூடாதுன்னு தான் உன்னை சுற்றி எட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. பாத்தியா என்னது பாத்தியா? நம்ம ஊர் ஆளுங்க எவ்வளோ தெளிவாகிறானுங்கன்னு பாத்தியான்னு. டேய், நீ நான் காஞ்சனாக்கா கிட்ட தானே காசு வாங்கினே என்ன? அது வந்து என்கிட்ட கேட்குதே. ஆமாம் கேட்குது உனக்கு வேலை வேலை. ஏய் உண்மையா தான்டா, உன் புள்ள சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏச்சி முதல்ல இதை பஞ்சாயத்து முடுறா. உன் புள்ள சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கினா 50,000 ரூபாய் கொடுன்னு என்கிட்ட கேட்குதுரா. ஆளு செத்த உடனே ஆரம்பிச்சிட்டாலுங்க பார்த்து 50,000 1 லட்சம். அவ தாண்டா வந்து கேட்டா, அப்பயே நான் சொன்னேன் செருப்பு கட்டி அடிக்கிறான் அவளை வலி விடு நீ வா. ஏ எங்க இப்போ போயினுக்குற? அவளை போய் மண்டியில் வச்சு உடைக்கிறான் வண்டி நிற்கிறேன்னு. உண்மையை சொல்லு, வாங்கினியா வாங்கலையா? நான் ஏன் வாங்க போறேனே? சரி உங்க பேரு 5 ரூபாய் அந்த துண்டு பிடி வாங்கி பிடிச்சிட்டு மரத்தை ஒரு உட்காந்து கிடக்கு, அது வெளியில அந்த உட்காந்து கிடக்குன்னு ஏன் வந்து 50,000. டே டே போன் போடுறா டே, பந்தலக்கா இருக்கலாம் உங்க அப்பவும் போய் சொல்லிட்டு வந்துட்டான்டா. போடுறா போன போனே இல்லைம்மா என்கிட்ட. மாற பிடிங்க இந்தியா கொல்லியில பாரதேசி நாயோ. ஐயோ அட்வான்ஸுக்கு வேற காசு வேற குத்து விட்டான்டா. சும்மாவே உங்க அப்பன் குச்சிட்டாங்க. அங்கே பார்த்து கிடப்பான். இதில் புள்ள செத்த தூக்கத்தில் எங்கே போய் ஊந்து கிடக்குதே தெரியல நாய். 1.5 சென்ட் வித்து எல்லாரும் குத்துரு போ. இவரு வாய் நல்லா அசிங்கமாக வருது. கொழுப்பேத்து போய் விளையாட்டு பயிர இதுமாரி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் 1.5 சென்ட் விற்று வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கவா? என்னத்துக்கு சொன்னேன், எதுக்கு என்ன பண்ண? ஐயோ ஐயோ டே சின்ன பையா, இப்போ நீ ஊர் உள்ள நடமாடுன்னு வச்சுக்கா, செத்த பொண்ணு நேரில் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. பேசாம நம்ம வெளியூர் எங்கன்னா போடுவோமா? அவமானம் தாங்க முடியாம. என்னடா இப்படி பண்ற? டேய் எங்கடா போறா? ஏன்டா பின்னாடிமா கூடத்தை வச்சு நீ குளிக்க போறன்றிய வந்து அடிச்சுக்கிச்சு சா வச்சு போட்டானுங்க. நான் என்னடா பண்ணி தொலைவா? கரெக்டா சொல்லு, சுயநோட தான் இருக்கிறியா நீ? என்னத்துக்கு சின்ன பையா மனசாச்சு இல்லாம பேசாதடா சின்ன பையா. ஆம்புலன்ஸ் வேற நின்று கிடக்குதுடா. ஒரு ஒப்புக்காச்சும் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள போயிட்டாச்சும் வந்துடுறா கணக்கு கொடுக்குறதுக்கு. சும்மா விடுவாங்க, டப்புனாங்க மை குச்சி போட்டு எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கம்மா அவங்க. ஐயோ உசுரோட நந்து போய் மேல ஆம்புலன்ஸ் உள்ள ஏற புள்ளிய இது பண்ற போறாங்க. ஏ ஆம்புலன்ஸ் உள்ள ஏறும்போது சும்மா மூச்சு வாங்கி வாங்கி விடுற மாதிரி விடுறா. அப்படியாச்சும் கொஞ்சம் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியுமா பாப்போம். இதெல்லாம் ஒரு பழப்புன்னு நம்மளும் தூக்கி கிடக்குறோம். உன்னை போய் பெத்தம் பாரு, நான் செருப்பாலே அடிக்கணும் நான்.